அமேசான் பிளிப்கார்ட்னு ஆன்லைன்ல அடிக்கடி ஆர்டர் பண்ற ஆளா நீங்க? அப்போ புதுசா வர போற இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமே இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அட்வான்ஸ்டான ஒரு ஜிபிஎஸ் டெக்னாலஜியை இந்தியாவுல லான்ச் பண்ண போறாங்களாம். இத இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஐஐடி ஹைதராபாத்தோடையும் இஸ்ரோவோட நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டரோடையும் சேர்ந்து தயார் பண்ணிருக்காங்க. இது அட்வான்ஸ்டான அதே நேரத்துல அக்யூரேட்டான ஒரு டிஜிட்டல் அட்ரஸா இருக்க போகுது. இதோட பேர் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், சுருக்கமா டிஜிபின் அப்படின்னு சொல்றாங்க. இது 10 டிஜிட் ஆல்பா நியூமெரிக் கோடோட இருக்குமா. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷனோட லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட், அதாவது பூமியோட அக்ஷரேகை அப்புறம் தீர்க்க ரேகை, இதை அடிப்படையா கொண்டு இருக்குமா. சரி, இது எப்படி நமக்கு உதவும் அப்படின்னு கேட்டா, முன்னாடி எல்லாம் ஆன்லைன்ல ஒருத்தர் ஒரு பொருளை ஆர்டர் போடும்போது அட்ரஸ் கொடுக்கும் போது பின்கோடையும் போடுவாங்க. இந்த பின்கோடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணும். அதனால ஒருத்தருக்கு டெலிவரி பண்ண வரவங்க எக்ஸாக்டான அட்ரஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாவே இருந்தது. ஆனா இனிமே நீங்க ஒரு பொருளை ஆர்டர் பண்ணும்போது இந்த டிஜிபின்னை கொடுக்கலாமா. இந்த டிஜிபின் ஒரு பெரிய ஏரியாவெல்லாம் கவர் பண்ணாது, அந்த குறிப்பிட்ட பின்னு உங்க வீடு இருக்கிற இடத்தை மட்டுமே குறிக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒவ்வொரு டிஜிபின்னும் இந்தியாவுல ஒரு 4 மீட்டருக்கு 4 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை குறிக்கும். இதனால எந்த பிரச்சனையும் இல்லாம டெலிவரி பண்றவங்க உங்க அட்ரஸ்க்கு ஈஸியா டெலிவரி பண்ணிட முடியும். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த மாதிரி அரசாங்க திட்டமா இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது சேவையா இருந்தாலும் சரி, அது தொலைவில் இருக்கிற கிராமங்கள், மலைப்பிரதேசங்கள், இந்த மாதிரியான அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமான இடமா இருந்தா கூட அதை சரியான அட்ரஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க இது பெரிதளவுல உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.